ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து தொட்டியில் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரைஸ் வேறு வந்துக்குது, குட்டி போட்டுக்குது. இப்போ புதுசாக எந்த மீன் போட்டுக்குதுன்னா மாலி தான் போட்டுக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் என்னன்னா காலையில் வந்து 8:59 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 9 மணி. இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் தண்ணி க்ளீன் பண்ணிட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். மீன்லாம் தெரியுதா? இதோ இங்கே இன்னும் சிலது பெருசாகவும் இருக்குது. இதோ பாருங்க, இதுவுமே இது பாருங்க. இப்போ நான் இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, இதை மட்டும் எடுக்கிறேன். எவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்க. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? செம மீன் இருக்கும். கொட்டாங்குச்சியில் மீன் இருக்கு. அவங்க ஒன்று எடுத்துட்டேன். துளுதா? இது விட்டுரும், அது ஓட்டிலே பூந்து போயிடுச்சு பாருங்க. இது வச்சிடுவோம், நம்ம மீனை டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா. ஏன்னா குட்டி போட்டுக்குது. இதோ ஒரு குட்டி பாருங்க, மாலி தான் போட்டுக்குது. ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. இதோ இங்க வேற 2 இருக்கு. நிறைய இருக்கு. இதோ 2. இதோ தெரியுதா? இப்போ நான் குட்டியெல்லாம் பிடிச்சி காட்டுறேன். இது ரொம்ப சின்னதா இருக்கு. இதோ பாருங்க, இது 3 தான். இது 3 தான் இருக்குன்னு இல்லை, ஒன்று வளவளை பூந்து போயிடுச்சு. இது 2 தான் இப்போ என்கிட்ட மாட்டுச்சு. இதான் பிடிச்சேன். இதோ அங்கே ஒன்று இருக்கு, அதையும் பிடிச்சிடுறேன். 3 ஃப்ரைஸ் தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். தெரியுது. இன்னொரு ஃப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். மொத்தமாக இப்போ 4 இருக்கு. இருங்க, இதெல்லாம் எடுத்துடுறேன். 4 இருக்கு. சரி, நம்ம இதை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுடலாம். யார் யாரெல்லாம் மீன் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கிராஸ் பிரீட் ஆகிருக்குது. கப்பியும் மாலியும் சேர்ந்து மப்பின்னு ஒரு புதுசாக ஒரு குட்டி கிடச்சிக்குது. குட்டின்னு சொல்ல முடியாது, அது வளர்ந்துச்சு எப்பயோ. பெருசாக இதோ தெரியுதா? செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மப்பி தான். இந்த பாருங்க, கப்பியோட டெய்ல் அப்படியே இருக்கு. இதுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கப்பியோட டெய்லு. இந்த பாருங்க, ரெக்கைய பாருங்க. ஃபிஷ்ஷை பாருங்க. மீன் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது மீன். இங்கே பாருங்க, என் சுண்டு வரல் சைஸில் இருக்குது. சரி, விட்டுருவோம். நான் வந்து க்ளீன் பண்ணுறப்ப டக் வீடெல்லாம் என்ன பண்ணுறேன்னா நிறைய ஆயிடுச்சு. திரும்பவும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டேன். எங்கள் வீட்டு மெத்தையில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு மூலையில் இருக்குது. இப்போ ஃபுட்டு போட போகிறோம். முந்தா நேற்று தான் தண்ணி க்ளீன் பண்ணேன். சூப்பராக இருக்குல்ல? முந்தா நேற்று தான். இப்போ பாருங்கள், ஃபுட்டு போடுறேன். புது ஃப்ரைஸ் வேறு இருக்குது, அது எடுக்கலாமா வேணான்னு தெரில. ஆனால் எந்த மீனும் சாப்பிடாது, எல்லா வாயும் சின்னது தான்.
பெரிய மீன் இருந்தால் தான் இல்லை தொல்லை. ஃபுட்டு போட்டாச்சு, இப்போ சாப்பிடும். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மீன் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிஷ்ஷு வந்து ஃபுட்டு சாப்பிடுது. இப்போ நம்ம அசையாமல் இருந்தால் தான் அது கீழே போகாமல் இருக்கும். அசைஞ்சா உள்ளே போயிடும். அதனால தான் நாங்கள் அசையாமல் நின்றுன்னு இருக்கேன். கப்பிலாம் தெரியுது அவங்களுக்கு, பெரிய கப்பீஸ்லாம். மேல் என்கிட்ட 2 தான் இருக்குது கப்பியில். இப்போ இந்த கப்பி ஃப்ரைஸ்லேருந்து என்ன வளர்ந்துச்சுன்னா மேல் கிடைச்சா கிடைக்கும். இந்த மாலையே கொஞ்சம் செமி அடல் தான். இதுவே எனக்கு குட்டி போட்டுக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். இந்த பாருங்க மீன் சாப்பிடுது. எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. இந்த சைடில் ஃப்ரைஸ் சாப்பிடுது. இங்கே பாருங்க, இங்கே தான் எல்லா மீனும் சாப்பிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.